தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி, மதிமுக அவசர உயர்நிலை குழு கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதிகள் குறைப்பு தொடர்பாக மதிமுகவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் என வைகோ அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களையும் செய்தியாளர் பாரி கார்த்திகிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2017 முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய கட்சி மதிமுக. அது மட்டுமல்ல, இனி நாங்கள் திமுகவுடன் தான் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் வைகோ கூறியிருக்கிறார். இந்நிலையில் கடந்த 3 பொதுத்தேர்தலாக திமுக கூட்டணியில் இருந்து வரும் மதிமுக தற்போது 4வது பொதுத்தேர்தலை சந்திக்கிறது. அதன் அடிப்படையிலே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்கள் திமுக கூட்டணியில் பெற்று 6 இடங்களுமே உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது. இந்நிலையில் 4 இடங்கள் வெற்றி பெற்று 2 இடங்கள் தோல்வியடைந்தது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவர்களுக்கு 1 இடம் அல்லது 2 இடங்கள் குறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மதிமுகவினுடைய முக்கியமாக கோரிக்கையாக தனி சின்னத்தில் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போல முறை நிற்க மாட்டோம் என்றால் கடந்த 2024 திருச்சியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் தொகுதி தனி சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றார் துரை வைகோ. எனவே அதை மேற்கோள் காட்டி எங்களுக்கு தனி சின்னத்தில் இருப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் தனி சின்னத்தில் நின்றால் 6 தொகுதியில் தொடர்வதற்கு தயாராக இருப்பதாகவும், அதே போல அந்த 6 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று திமுக கோரிக்கை வைத்ததாகவும், 4 தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் தனி சின்னத்தில் நின்றால் 4 தொகுதியில் மட்டுமே தர முடியும் என்று திமுக தலைமை கூறி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அது குறித்து நாளை தன்னுடைய கட்சியுடைய உயர்நிலை குழு கூட்டத்தை வைகோ அறிவித்திருக்கிறார். அதில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மதிமுக தொடர்ச்சியாக வைகோ அவர்களுடைய இல்லத்தில் திமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் என்ற அடிப்படையில் தான் போய் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை அவசரமாக அழைத்திருக்கிறார். 6 தொகுதிகளை பெற்று உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிடுவோமா, இல்லை 4 தொகுதிகளை பெற்று 4 தொகுதியிலும் தனி சின்னத்தில் நின்று போட்டியிடுவோமா என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.